இப்போ வந்து நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் பிரியாணி பண்ண போகிறோம். வணக்கம் உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிரியாணி பண்ண போகிறோம். அது வந்து மதர்ஸ் ரெசிப்பியில் ஒரு பிரியாணி மிக்ஸ் இருக்குது. நான் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணேன், டேஸ்ட் நல்லா வந்தது. சரி, இதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக போட்டால் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு தான் இப்போ போட்டு வீட்டில் யாராச்சும் வந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நான் பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஆயில் போட்டு சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் ஒரு பாதி வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இன்னும் வந்து ஒரு முழு வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் கேரட் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பீன்ஸ் போட போகிறோம். இந்த 2 ஐட்டம் போகிறோம். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. இப்போ நான் கேஷ்யூ நட் போடல. இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சு இது நல்லா வந்து ஒரு ரோஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த காய்கறியில் உப்பு இறங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சால்ட் போட்டுக்கிறேன். சைமல்டேனியஸாக வந்து ஒரு பக்கம் வந்து நான் புதினா வந்து ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை நான் வாஷ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒன்று தான் இப்போ நம்மளுக்கு மசாலா, வேறு எதுவும் மசாலா கிடையாது. புதினா போட்டாச்சுங்க. இதுக்கு வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் எதுவுமே போடல. பாருங்கள், இந்த சிக்கன் பிரியாணி மதர்ஸ் ரெசிப்பியில் சிக்கன் பிரியாணி இருக்குது. இதிலே வந்து உங்களுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது வந்து நமக்காக இந்த பிரியாணி சாப்பிடும்போது வாய்க்கு இந்த வெஜிடபிள்ஸ் மாட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் போட்டிருக்கேன். இதில் நான் ஒரே ஒரு மசாலா ஐட்டம் போடுறேங்க. உங்கள்கிட்ட இருந்தது தான் போட்டுக்கோங்க. அதுதான் இந்த கடல் பாசி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது ஒரு பீஸ். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மட்டன் ஃப்ளேவர் கொடுக்கும். நான்வெஜ் ஃப்ளேவரை வந்து நம்ம ஒரு ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் நான் போட்டிருக்கேன். சாரி, டொமேட்டோ போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் டொமேட்டோ போட்டிருக்கிறேங்க. மன்னிச்சுக்கோங்க, எனக்கு வைகுண்ட ஐயக்கும் சரியாக இல்லை, அதனால் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் எவ்வளோ போடுறோம் பாருங்கள். நீங்கள் ரொம்ப கம்மி, ரொம்ப 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 கம்மி. இவ்வளோ சும்மா ஒரு கலருக்கு, அவ்வளோதான். இது காஷ்மீரி சில்லி. அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் தட்டு மூடி இந்த காயெல்லாம் வேகட்டும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த பிரியாணி பேஸ்ட்டு, இந்த சிக்கன் பிரியாணி பேஸ்ட்டு. சரிங்களா? இதை நம்ம போட்டு இது வந்து ஒரு 2 டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே சொல்லுவேன். ஒரு நிமிஷம் நான் முதல்ல தட்டு மூடிடுறேன். தட்டு மூடியாச்சு. இப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுவோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னவோ அது நம்மளுக்கு என்னது, உங்களுக்கு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். சரியா? பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த வெஜிடபிள்ஸ், தக்காளி, பீன்ஸ், கேரட் இதெல்லாம் வந்து ஒரு 60 to 70% இருந்திருக்கும். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ரெடிமேட் பிரியாணிக்கு. சரிங்களா? இது நம்ம வெந்திருக்கலாம். இந்த மதர்ஸ் பிரியாணி ரெசிபி நம்ம போடணும். இது வந்து இங்கே பாருங்கள், சிக்கன் இது போட்டு இங்கே வந்து பாருங்கள் க்ரீன் போட்டுக்கலாம். அதனால் நீங்களே சிரிச்சுக்கோங்க. நாங்கள் சிரிச்சுக்கோங்க தனியாக உட்காந்து.
பாருங்கள், இப்போ நம்ம இந்த மசாலா போட்டுட்டு அகெயின் வந்து ஒரு 3 to 5 minutes நம்ம அப்படியே தட்டு மூடி வச்சிடும், சிம்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா? இன்னொன்று, இந்த மசாலா இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரெடி டு ஈட்டுங்க. ஆக்சுவலாக சுடு சாதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி வந்து இது அன்றைக்கி போட்டது வந்து என்ன, சுடு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணுவேன். சூப்பராக இருந்தது, எல்லாமே ரெடியாக. இது வந்து குக்கிங்க்காக 20 minutes, மற்றதெல்லாம் வந்து இது வந்து ரெடி. இப்போ வந்து நாம் ஒரு சர்விங்க்கான ரைஸ் எடுத்து வச்சுருக்கோங்க. ஓகே, இது வந்து இப்போ அவனில் வச்சு ஒரு 2 minutes வச்சு சூடு பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போகிறோம். ஓகே, நல்ல ஒரு மனம் வந்துடுச்சு. இது ஃபுல்லாக வந்து இந்த சாப்பாட்டுக்கு வேண்டாம். ஓகே, போடுவோம். போட்டுட்டு எடுத்து இதில் அப்படி போட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது. ஒன்றுமே இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். தேவைப்பட்டால் திரும்ப கொஞ்சம் போட்டுப்போம். பட் இந்த இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கடாய் பிரியாணின்னு சொல்லுவாங்க ஹோட்டலில். இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில், அப்புறம் நார்த் கர்நாடகா, பெங்களூர், அந்த மாதிரி நார்த் கர்நாடகா இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பிரியாணி நைட்டு 11 o'clock போனீங்கனாலும் உங்களுக்கு தவா பிரியாணி சொல்லி கொடுப்பாங்க, கடாய் பிரியாணி சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசியோடு போவீங்க, ஐயோ பிரியாணி எத்தனை டைம் ஆகுமேன்னா இது வந்து ரெடியாக இருக்கும் அவனுக்கு. தவாவில் அப்படி ஒரு கப்பில் போட்டு கொடுப்பான். இதுக்கு வந்து நம்ம முக்கியமான ஒரு ஐட்டம் போட போகிறோம். அதுதான் ஃப்ரைடு ஆனியன். நம்ம அப்போவே எடுத்தோம் பாருங்கள். இந்த ஃப்ரைடு ஆனியன் இப்போ போடுறோம். இந்த மாதிரி ஃப்ரைடு ஆனியன் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். ஹைதராபாத் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நான் வந்து இதில் வந்து இப்போது இந்த சூட்டோட சூட்டாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் போடுவேன். போட்டுட்டு ஒரு 5 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஒரு நிமிஷம் 1-2 நிமிஷம் சூடு பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. அவனில் எல்லாம் வந்து நல்லா கம்பைன் ஆகிட்டு சூப்பராக இருக்குங்க. ஓகே, ரைட். Let us wait for a minute, for 5 minutes. 5 minutes எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஆச்சு 9 மணி. சீக்கிரம் தட்டை வச்சு சாப்பாடு. இப்போ அப்படியே ரெண்டு நான் இப்போ கீ போடுறேன். ஓகே, கீ போட்டாச்சு. நல்லா ஒரு நைஸ் மிக்ஸ் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு அப்படியே நீங்கள் போட்டு கொடுத்துருங்க. டோன்ட் வெயிட் பண்ணுங்க. இந்த பயம் இருக்கட்டும்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த தைரியம் இருக்கட்டும். இதில் வந்து நீங்கள் ஷாஜீரா போடுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ளேவர். அதாவது ஜீரா மாதிரியே இருக்கும், ஆனால் ஷாஜீரான்னு சொல்லுவாங்க. இந்த மொஹல் பிரியாணி, நார்த் இந்தியன், அப்புறம் அந்த இவங்க பஞ்சாபி ஃபுட்டு இதெல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்கிறீங்க. இன்ஸ்டன்ட் பிரியாணி எப்படி இருக்குதுன்ட்டு.
மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. அவ்வளோதான். இப்போ இதை வந்து தட்டு மூடி வச்சுருவோம். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், குட் நைட். நீங்களும் இந்த மாதிரி செய்து எனக்கு சொல்லுங்கள், இது எப்படி வந்திருக்குதுன்னு அவுட்புட் சொல்லுங்கள். வேறொரு புது ரெசிபியோட சீக்கிரமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from ராகு அண்ட் வாராகி நாயகி சேனல். பாய் பாய்.